Thank you guys so much for 20 followers. Thank you. ஸோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த சேனல். ஸோ இப்போ வந்துட்டு நேற்று போன பேட்டர்ன்ஸ் பார்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 11 பேட்டர்ன் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங் த 12th பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஆஃப். ஸோ இங்கே நான் கொஞ்சம் திரும்ப எழுதிக்கிறேன். லைக் 1 1 2 1 2 3 1 2 3 4 அண்ட் தென் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ 4 3 2 1 ஸ்பேஸ் விட்டு 3 2 சாரி 3 2 1 and then 2 1 and then 1. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம ரெண்டு ஷேப்பாக பிரிச்சுக்கலாம். ஸோ நடுவில் நான் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு செக்ஷன், லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு செக்ஷன், இது ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்கிள், அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்கிள். ஸோ இப்போ நமக்கு வந்து நடுவில் வந்துட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த எம்டி ஸ்பேஸை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டோட்டலாக வந்துட்டு மொத்தம் நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில், அதாவது இது இப்போ நான் இதை ஃபஸ்ட் ரோன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவில் எனக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு மொத்தம் 6 ஸ்பேசஸ் இருக்குது. அதாவது இங்கே 6 பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. செகண்ட் ரோவில் எனக்கு 1 2 3 4 மொத்தம் 4 பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இதை கிரிட்டாக வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் தென் தேர்ட் ரோவில் எனக்கு இந்த ரெண்டா, ஸோ 1 2 மொத்தம் 2 பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது. அண்ட் தென் ஃபோர்த் ரோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹேவ் நோ பிளாங்க் ஸ்பேசஸ். ஸோ இப்போ இந்த ரோ அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன பார்க்குறப்ப என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இது எல்லாமே ஒரு ஈவன் சீக்வன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது, ஈவன் சீரீஸை. ஸோ 6 4 ஸ்டார்டிங் வித் 6, ஸோ 6 4 2 0 இது வந்து ஒரு ஈவன் சீரீஸ். அண்ட் தென் என்னோட ரோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு லெட்டஸ் சே என்னோட ரோ கவுண்ட் வந்து 4 அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா எனக்கு மொத்தம் 4 ரோ தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஐ வில் ஃபார்ம் மை அவுட்டர் லூப். ஃபார் லூப் integer I equal to 1, I less than or equal to n I plus plus. ஸோ எனக்கு மொத்தம் 4 ரோ கிடச்சிருச்சு. இப்போ ஐம் கோயிங் டு ஹேவ் மை இன்னர் லூப் j ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஷுட், ஏன்னா ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ட்ரையாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான கோட் இப்போ நான் எழுதுறேன். ஸ்டார்டிங் வித் 1, ஸோ j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு I j plus plus. Okay, so I will see out j. So with this code I can print the upper triangular region, sorry, left triangular region, upper triangular left region, left skewed triangle region வந்து print பண்ண முடியும். ஸோ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரிண்ட் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுப்போம், அதாவது 1 அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பேசஸ் வரணும் ஃபார் ஃபர்ஸ்ட் ரோ, கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத கவர் பண்ணிட்டேன். நோ ஐ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பேசஸ். ஸோ எவ்வளோ ஸ்பேசஸ் வரும்? ஸோ ஸ்பேஸை வந்து நான் கே அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபார் லூப்பில் இன்டீஜர் கே ஸ்டார்டிங் ஃப்ரம், ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இஃப் லெட்ஸ் for first row I should be having 6 spaces. Okay, so starting from 0 இல்லைன்னா 1ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் ஸ்பேஸ் தானே. ஸோ k less than or equal to n minus I multiplied by 2. ஸோ ஏன் n minus I multiplied by 2 வந்துட்டு நான் போடுறேன், எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ என்னோட ரோ இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னோட I, கரெக்டா? இங்கே வாங்க. ஸோ என்னோட ரோன்றது தான் என்னோட I. n மைனஸ் ஐ இன்டூ 2 அப்படிங்கிறது என்னோட ஸ்பேசஸ். ஓகேவா? கே. இப்போ இந்த ஃபார்முலா படி எனக்கு இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து வரணும். வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ ஐயோட வேல்யூ 1 இருக்கிறப்ப என்னோட வேல்யூ வந்து 4 தான். ஸோ 4 மைனஸ் ஐ, அதாவது 4 மைனஸ் 1 இன்டூ 2 விச் இஸ் 6. அதுக்கப்புறமா 4 மைனஸ் 2 இன்டூ 2 விச் இஸ் 4. 4 மைனஸ் 3 இன்டூ 2 விச் இஸ் 2. 4 minus 4 into 2 which is 0. ஓகே, ஸோ இதனால நம்மளோட ஸ்பேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஈவன் சீரீஸில் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஐம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் மை கேப் கவுண்டர் அண்ட் தென்
ஸ்பேசஸை வந்துட்டு பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஸ்பேஸும் முடிஞ்சிருச்சு, லெஃப்ட் ஸ்கியூ ட்ரையாங்கிள் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. நவ் வி ஹேவ் திஸ் பார்ட், அதாவது ரைட் ஸ்கியூ ட்ரையாங்கிள் பார்ட். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் டு என்னோட இன்டீஜர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் I. ஓகே, ஸோ வென் j is greater than or equal to 1, ஏன்னா எனக்கு 1 வரைக்கும் தான் வந்து வரணும். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 4 அப்படின்றது என்னோட I வேல்யூ அப்படின்னா 4 3 2 1 சொல்லிட்டு 4ல இருந்து 1 வரைக்கும் வரணும். இப்போ 3ன்றது என்னோட I வேல்யூவாக இருந்துச்சுன்னா 3ல இருந்து 1 வரைக்கும் என்னோட j வந்து போகணும். ஸோ அந்த லாஜிக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் j minus minus. Now we will be printing the value of j. And for each row நம்ம வந்து ஒரு நியூ லைன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஐ am going to have my new line. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்துட்டு நமக்கு தேவையான சூடோகோட். ஸோ now let us implement this code. ஸோ என்னோட இன்டீஜர் வேல்யூ வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். for loop integer I starting from 1, I less than or equal to n, I plus plus. Now என்னோட left triangular region, left skew triangle. So I'm going to have my j value starting from 1, j less than or equal to I, j plus plus. I'm going to print j. Now I'm going to print the spaces. So space to வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா it starts with 1 and then அது எது வரைக்கும் போகணும் அப்படின்னா n minus I multiplied by 2 k plus plus. I'm going to print out the spaces. For loop la integer j equals to I, j greater than or equal to 1, j minus minus, decrementing the j, print the j. I'm going to print a new line character. So let's run this program. Okay, now our expected result is the, which is pattern number 12. So guys, now let us try to solve the 13th pattern. So இப்போ 13th pattern நான் இங்க ரைட் பண்ணேன் அப்படின்னா, like it is like 1 2 3 இருக்கு, 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த மாதிரி இருக்கு. எனக்கு மொத்தம் ரோஸ் வந்துட்டு பார்த்தோம்னா 5 ரோஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு இதை பார்த்தோன்னே என்ன இன்டர்பிரட் பண்ண முடியுது அப்படின்னா, இது ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அப்போ ஸ்கியூ ட்ரையாங்கிள்கான ஸ்ட்ரக்சர் என்ன, நமக்கு என்ன சூடோகோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ இன்டீஜர் I equal to 1, I less than or equal to n, I plus plus. ஸோ நான் இங்கே 1ல இருந்து எடுத்துருக்கிறதுனால இங்கே ஈக்குவல் போட்டிருக்கேன், ஈக்குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் டெல்லிங் தட். நவ் இப்போ நீங்கள் இங்கே உள்ள இருக்க கண்டென்ட்டை நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 1 பிரிண்ட் ஆயிடுது. செகண்ட் ரோல அதோட இன்க்ரிமெண்டட் வேல்யூ 2 இருக்கு, அண்ட் தென் அதோட இன்க்ரிமெண்டட் வேல்யூ 3 இருக்கு, அண்ட் தென் 4 இருக்கு, 5 6 7 8 9 10 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சுக்கிறேன், இன்டீஜர் கால்டு CNT. ஸோ கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அதை வந்துட்டு பை டிஃபால்ட்டாக 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். It should be outside. ஸோ 1ல வந்து என்னோட கவுண்டர் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டு ஹேவ் அ ஃபார் லூப். ஸோ j ஈக்குவல் டு 1. ஸோ எத்தனை தடவை நமக்கு சேம் கோட் தான், j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I, j பிளஸ் பிளஸ். ஸோ இது வந்து அந்த ஸ்கியூ ட்ரையாங்கிள்கான கோட். அண்ட் தென் உள்ள நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த CNT வேல்யூ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் தி திங் இஸ், இது j தான் வில் ரெப்ரசன்ட் தி காலம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலமுக்கும் என்னோட கவுண்டரோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு நான் சொன்னேன். ஸோ CNT plus plus. And then for every row I should have a new line character. So /n. And that's it guys. So இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய pseudocode. So now let us implement that.
So integer value n is equal to 5. I'm going to have a for loop I is equal to 1, I less than or equal to n, I plus plus. So இங்க ஒரு counter initialize பண்ணிருப்போம். cnt starting from 1. Integer j is starting from 1, j less than or equal to I, j plus plus. See out the counter value, and then the counter value should be incremented. அதுக்கப்புறமா I'm going to have a slash n value. So I'll have leave a space here for better readability. That's it guys. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்ன் நம்மளால பிரிண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த பேட்டர்னும் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த 14th பேட்டர்ன். ஸோ 14th பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்கியூ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் தான். பட் த திங் இஸ் தட் வி ஆர் ஹேவிங் ஆல்ஃபபெட்ஸ் ஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடி. நோட்டீஸ் தட் எல்லா ரோலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏவோட வேல்யூ இஸ் ரீசெட்டிங். அன்லைக் இந்த ப்ரீவியஸ் இங்கே வந்து நமக்கு ஒன் வேல்யூ வந்து ரீசெட் ஆகலை. வேறஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ரோ மை ரோ ஸ்டார்ட்ஸ் வித் த வேல்யூ ஏ. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஃபார் எவ்ரி ரோ வி ஷுட் பி ரீசெட்டிங் தி வேல்யூ டு பி பிரிண்டட் டு தி ஏ. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஜஸ்ட் அப்போ நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் போதும். ஸோ ஐ வில் எரேஸ் ஃபியூ ஸ்டஃப். ஸோ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் கவுண்டர் வந்துட்டு வெளியில் இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ என்னோட கவுண்டர் உள்ளே இருக்கும். அண்ட் இதை நான் கேரக்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ கேரக்டர் cnt equal to a. ஓகே, ஸோ ஏல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் வி ஹாவ் டு பிரிண்ட். ஸோ என்னோட ஜே லூப்குள்ளே போகுது. ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் மை வேல்யூ, அதாவது ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் cnt ப்ளஸ் ப்ளஸ். இது என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஆஸ்கி வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஏ ப்ளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி கிடச்சிரும். ஓகேவா? ஆஸ்கி வேல்யூ ஆஃப் பி கிடைக்கும். ஸோ அந்த ஆஸ்கி வேல்யூவை திரும்ப நம்ம டீகோட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக ஆஸ்கி வேல்யூ ஆஃப் பி தெரில, பட் சம் வேல்யூ நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூலேருந்து நம்மளால பி வந்து எடுக்க முடியும் சம் வேல்யூலேருந்து. ஸோ இதுதான் வந்து இங்கே பேசிக்காக நடக்குது. லைக் சி ப்ளஸ் ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம ஆஸ்கிக்கு கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த சின்ன சேஞ்ச் பண்ணாலே போதும். வீல் ஹேவ் அவர் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். நவ் லெட் அஸ் கோ டு த கோட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அதே ப்ரோக்ராம் தான். ஐ எம் கோயிங் டு மூவ் திஸ் here. This is a character a, and then let us run this program. So yeah, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு கைஸ். ஸோ ஏ ஏபி ஏபிசி அண்ட் கோயிங் ஆன் டில் இ. ஸோ இந்த ப்ரோக்ராமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நவ் let us move on to the next program. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 15th one. ஸோ இது வந்துட்டு ஒரு இன்வெர்டட் ஸ்கியூடு ட்ரையாங்கிள். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ. அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிமிலர் பேட்டர்ன் தான் கைஸ். ஸோ ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ வேல்யூ வந்து ரீசெட் ஆயிருக்கு. ஒவ்வொரு ரோலையும் எனக்கு ஏ வேல்யூ ரீசெட் ஆயிருக்கு. ஜஸ்ட் இது அப்படியே இன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 14th ஒன்று இன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு 15 கிடைச்சிடும். அவ்வளோதான், வேற இதில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ லெட்ஸ் ரைட் த சுடோ கோட். ஃபார் லூப் இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு என்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் என், அதாவது எப். ஸோ 5 ரோஸ் இருக்குது. 1 2 3 4 5. ஸோ ஸ்டார்டிங் 5 ரோஸ் இருக்கிறதுனால 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. Okay, I minus minus. So our value will be going from 5 to 1. I value 5 4 3 2 1 அந்த மாதிரி போகும். Now இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we'll have our j value. அதுக்கு முன்னாடி நம்மளோட கவுண்டரை வந்து கிரியேட் பண்ணிப்போம். கேரக்டர் cnt starts with a. இது ஏன் நான் உள்ள கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன் வெளியில கொடுக்கல அப்படின்னா, எனக்கு ஈச் ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஏக்கு திரும்ப ரீசெட் ஆகணும். ஓகே, ஸோ அதனால தான். நவ் we'll have our for loop அண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு n வரைக்கும் போகணும். ஐ மீன் I வரைக்கும் போகணும். Now we will print our counter value. We will increment it, and then we will print the new line for every row.
ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்போ இந்த சேஞ்சஸ் பண்ணதை நம்ம அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே கோடு தான், ஜஸ்ட் இங்கே என்னன்னு கொடுத்துட்டு greater than or equal to I, sorry, greater than or equal to 1, I minus minus, and it should work. Yeah, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So now let us move on to the next problem, which is 16th problem. ஸோ இந்த கோடை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஏ வரணும், செகண்ட் ரோல பி வரணும், தேர்ட் ரோல சி வரணும், ஃபோர்த் ரோல டி, ஃபிஃப்த் ரோல இ. ஸோ நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் இங்கே வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு ரோக்கும் நம்ம வந்து வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அண்ட் அந்த சேம் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நமக்கு அந்த ரோ டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கியூர் ட்ரையாங்குலர் பேட்டர்ன் எடுத்துப்போம். ஸோ இதில் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேனாலே எனக்கு அந்த இது கிடச்சிரும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1, I less than or equal to n, I plus plus. இதை நம்ம பண்ணோம்னா அப்படின்னா we will have our நார்மல் ஸ்கியூட் ட்ரையாங்கிள். அண்ட் இங்கே வந்து எனக்கு கவுண்டர் நான் இங்கே ஒவ்வொரு இதுக்கும் ரீசெட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, லைக் ஒவ்வொரு ரோக்கும் நான் ரீசெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐ ஹாவ் மை கவுண்டர் அவுட் சைட். அண்ட் இப்போ எனக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்க்ரிமெண்டிங் தி கவுண்டர் ஃபார் எவ்ரி காலம், அது எனக்கு தேவையில்லை. ஸோ ஐ ஷுட் பி இன்க்ரிமெண்டிங் ஃபார் எவ்ரி ரோ இன்ஸ்டெட். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு இந்த இன்க்ரிமெண்டிங் வந்து பார்த்தோம்னா இன்னர் லூப் இல்லாமல் அவுட்டர் லூப் நான் கொண்டு வந்துடலாம். தட் இஸ் ஜஸ்ட் அபவ் தி நியூ லைன் கேரக்டர். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு அதோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ பீன் மாதிரி இருக்கும். அண்ட் தென் அகைன் எனக்கு இன்னர் லூப்ல வந்து பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் ஃபார் செகண்ட் ரோ. அண்ட் தென் தேர்ட் ரோக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடும் திரும்ப. ஸோ சீன் இன்க்ரிமெண்ட் ஆயிடும். அண்ட் தென் தேர்ட் ரோக்கு வரப்போ எனக்கு 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். அண்ட் தென் ஃபோர்த் ரோக்கு அதே மாதிரி தான், தேர்ட் ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமா டி இது சி வேல்யூ வந்து டிக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு 4 டைம்ஸ் வந்து எனக்கு அடுத்த இன்னர் லூப் ரன் ஆகும். ஸோ டி 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் தென் இ இ இ இ இ இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ நவ் லெட் அஸ் இம்ப்ளிமெண்ட் திஸ். ஸ்டார்ட் வித் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ அதே தான், நான் ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுறேன் எக்ஸிஸ்டிங் கோட்ல. நவ் ஐ வில் மூவ் திஸ் கவுண்டர் டு த டாப். ஓகே, அண்ட் தென் இப்போ நான் இதை இன்க்ரிமெண்டிங் பண்ணுறத மூவ் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். உப்ஸ், சாரி, ஷுட் கோ டில் என் 1 கிடையாது. யா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஐ ஹவ் சால்வ்ட் 16th pattern also. So now let us solve the 17th pattern. ஸோ இதுதான் வந்து 17th பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன். ஸோ ட்ரையாங்குலர் பேட்டர்னா நமக்கு தெரியும், லைக் ஸோ ட்ரையாங்குலர் பேட்டர்ன் ஸ்கியூ ட்ரையாங்குல் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேசஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடும் அண்ட் தென் வில் பி ஹேவிங் தி கண்டென்ட் ஆர் த கேரக்டர்ஸ் டு பி பிரிண்டட். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நமக்கு தெரியும். ஐ வில் ரைட் தட் டவுன். ஸோ என் வேல்யூ இங்கே வந்து 1 2 3 4, ஸோ மொத்தம் 4 ரோஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் 0, I less than n, I plus plus. ஸோ எனக்கு வந்து 4 ரோஸ் வந்து இந்த அவுட்டர் லூப்பில் கிரியேட் ஆயிரும். நவ் இப்போ எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ஐ ஹாவ் கே அப்படின்ற ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன், அது வந்து ஸ்பேசஸ்க்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 மொத்தம் எனக்கு 3 ஸ்பேஸ் வரணும். அண்ட் தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் அண்ட் தென் 0 ஸ்பேஸ். ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கே லெஸ் தேன் n மைனஸ் செகண்ட் k less than n minus I minus 1, ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ n minus I minus 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். k plus plus. So now we will be having our spaces to be printed. ஸோ empty space print ஆயிரும். Now content வந்து நம்ம print பண்ணணும். ஸோ கண்டென்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே எனக்கு
ஃபர்ஸ்ட் ரோல ஒரு இது இருக்கு, செகண்ட் ரோல 3 இருக்கு, தேர்ட் ரோல 5 இருக்கு, 5 காலம்ஸ் அண்ட் தென் 7 காலம்ஸ் இருக்கு லாஸ்ட் ரோல. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு ஆட் சீரிஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ ஆட் சீரிஸோட ஃபார்முலா என்ன? 2 இன்டூ i பிளஸ் 1. ஸோ while j வந்துட்டு லெஸ் தேன் 2 இன்டூ i பிளஸ் 1. ஸோ ஸ்டார்டிங் வித் 0 நம்ம பண்றோம். ஸோ 0ல இருந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல இங்க 0வா இருக்கும். ஸோ சாரி தேவையில்ல. கரெக்ட். Sorry guys, that's it. And then j plus plus. So now we can print j slash n. ஸோ இதுதான் வந்துட்டு டிபிக்கலான ஒரு இந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரதுக்கான கோட். பட் இதை நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு ஏ வரணும். அண்ட் தென் ஏ, ஸோ இங்கே ரைட் பண்ணேன் அப்படின்னா ஏ பி ஏ அண்ட் தென் ஏ பி சி பி ஏ அண்ட் தென் இது அப்படியே எனக்கு கரெக்டாக மிடில் வேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ மிடில் எலிமெண்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம இங்கே நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லா ரோஸுமே பார்த்தீங்கன்னா ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நான் எல்லா ரோலையும் வந்துட்டு ஐ ஷுட் பி ரீப்ளேசிங் மை கவுண்டர் கரெக்டாக. ஸோ கேரக்டர் கவுண்டர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் விவ் டன். அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு காலமுக்கும் தான் வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஐ வில் மாடிஃபை சம் ஓவர் ஹியர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ ஹாவ் டு பிரிண்ட் த கவுண்டர். ஓகே, ஸோ என்ன கவுண்டர் இருக்கோ அதை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். நவ் இன்க்ரிமெண்டிங் அண்ட் டிக்ரிமெண்டிங் இதில் நமக்கு ஒரு கண்டிஷன் வருது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, மிடில் எலிமெண்ட் ரீச் ஆயிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 3 அப்படின்னு இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு செகண்ட் ரோல. அண்ட் 3 காலம்ல மிடில் எலிமெண்ட் வந்து ரீச் ஆயிருச்சு. அதாவது 0 1 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதுதான் மிடில். ஸோ அந்த மிடிலுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இன்க்ரிமெண்ட் நடக்கணும், ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரிமெண்ட் நடக்கணும். ஸோ இஃப் j லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 into i plus 1, okay, 2 into i plus 1 divided by 2. ஸோ இங்கே ஹோல் டிவிஷன் தான் பண்ணுறோம். ஜஸ்ட் இங்கே 2 நம்ம கேன்சல் பண்ணிட்டு i plus 1 அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்துட்டு 2i plus 2 இல்லை, நமக்கு 2i plus 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் லைக் த லெஃப்ட் ஃப்ரம் மிடில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் இன்க்ரிமெண்ட் த வேல்யூ, சாரி கவுண்டரோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எல்ஸ் கவுண்டரோட வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட நியூ லைனுக்கு பிரிண்ட் பண்ணணும், நியூ லைன் கேரக்டர். ஸோ தட்ஸ் தி கோட் ஸ்னிப்பட் கைஸ். ஸோ ஒரு குவிக் ரிவிஷன் என்ன பண்ணுறோம்? we are starting from 0 and going till n-1. and then கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு லூப்புக்கும், அதாவது ஒவ்வொரு ரோக்கும் we are resetting the value to a. and then for every ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் எவ்ரி ரோ, ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தோன்னா எனக்கு 3 ஸ்பேஸ் வரணும், செகண்ட் ரோவில் வந்துட்டு 2 ஸ்பேஸ் வரணும், தேர்ட் ரோவில் வந்துட்டு பார்த்தோன்னா 1 ஸ்பேஸ் வரணும், ஃபோர்த் ரோவில் பார்த்தா எனக்கு 0 ஸ்பேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரோஸ் ஒவ்வொரு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஃபார் ஈச் கரஸ்பாண்டிங் ரோஸ். அண்ட் தென் ஹாட் சீரீஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். லைக் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு எனக்கு ஒரு காலம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு ஒரு காலம், செகண்ட் ரோவில் 3 காலம்ஸ், தேர்ட் ரோவில் 5 காலம், அண்ட் தென் ஃபோர்த் ரோவில் 7 காலம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே we have written over here inner loop for that. and then we are simply printing the value of the counter. அதாவது a அப்படின்னு இருந்துச்சுன்னா a print பண்ணி என்ன வேல்யூ இருக்கோ அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த கவுண்டர் வேல்யூவோட அப்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, மிடில் எலிமெண்ட் வரைக்கும் we are incrementing, and then மிடில் எலிமெண்ட்டுக்கு தாண்டி போயிருச்சு அப்படின்னா we are decrementing, and then we have a new line character for every row. so that's it guys. so இந்த கோட் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்டீஜர் வேல்யூ n is equal to, ஸோ அங்கே நம்ம என்ன n வேல்யூ எடுத்திருந்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். So for loop integer I equal to 0, I less than n I plus plus. So now for spaces, k less than n minus I minus 1, k plus plus. Okay. Now what we want?
டு பிரிண்ட் த ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி சாரி ஃபார் எவ்ரி ரோ ஐ ஹவ் டு ரீசெட் மை கவுண்டர். ஓகே, now talking about the columns, j less than or equal to less than 2 into I plus 1 j plus plus. It starts from 0 and then goes till 2i 2 goes till 2i. See out j. Now இங்க நம்ம வந்து we have to see out counter. Now if j is less than or equal to the middle value 2 into I plus 1 divided by 2, then we have to increment the counter, else we can decrement the counter. Now for each row I will be having my new line character, and that's it. So let us see. Okay, no problem. I have special test integer, so it should be character. So yeah, oh no, something wrong over here. So yeah, the problem is நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா we have used the equality over here. So because நான் வந்துட்டு 0ல இருந்து 2i plus 1 வரைக்கும் போறேன், and my middle element will obviously be 2i plus 1 by 2, and j ஓட வேல்யூ 0ல இருந்து போகுது அப்படின்றதால we shouldn't be using an equality over here. If you are using starting from 1, you can use it. That will be a different case. So now just run this. So yeah, நம்ம எதிர்பார்த்த மாதிரி middle element வரைக்கும் increment ஆகுது, and then this decrementing. So we have completed the solving the pattern. So guys, now let us move on to the next pattern, which is 18th pattern. So இந்த 18th pattern அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் clear பண்ணிக்கிறேன். Yep. So now let us look into the 18th pattern. So இது வந்து ஒரு skewed triangular pattern. So skewed triangular pattern ஆன structure என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். There will be a for loop. So என்ன வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா இங்க 5 rows இருக்கு. And then I less than or equal to n, I plus plus. Now we will be having an inner for loop with j starting from 1, j less than or equal to I, j plus plus. And then we will be printing the whatever content we want. So இதுதான் வந்துட்டு ஒரு skewed triangular patternக்கான structure. So now notice பண்ணுங்க, it starts with E. ஓகேவா? Next row it starts with D. Next row it starts with C. Next row it starts with B. இந்த மாதிரி row wise போறப்ப எனக்கு value is decrementing. ஓகேவா? So row wise the counter is decrementing, and column wise it is incrementing. ஓகேவா? ஸோ ரோ வைஸ் டிக்ரிமெண்ட் ஆகுது, காலம் வைஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐஜே டேபிள் வந்து நம்ம போடுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். லைக் என்னோட வேல்யூ ஆஃப் ஐ இங்கே இருக்கு. ஓகேவா? அண்ட் லெட்ஸ் சே என்னோட கவுண்டர் சிஎன்டி ஈக்குவல் டு இ, இலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். நான் ஐயோட வேல்யூ என்னென்ன இருக்கும்? 1, 2, 3, 4 அண்ட் தென் 5. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கவுண்டரோட வேல்யூ எடுத்துப்போம். Now my counter should decrement, கரெக்டா? டிக்ரிமெண்ட் ஃபார் எவ்ரி ரோ. ஓகேவா? ஒவ்வொரு ரோக்கும் நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஐ கான்ட் ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ரோக்கும் டிக்ரிமெண்ட் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு காலம்ஸ்க்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெய்வா நம்ம என்ன யோசிப்போம்னா, சி அவுட் சிஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அண்ட் தென் சிஎன்டி ப்ளஸ் ப்ளஸ் இங்கே கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு சிஎன்டி மைனஸ் மைனஸ் இப்படி கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க கவுண்டர் அப்படிங்கிறது ஒரே வேல்யூ தான். ஓகேவா? ஒரே வேல்யூ தான், நீங்க அப்டேட்டும் பண்றீங்க, நம்ம வந்து டிக்ரிமெண்ட்டும் பண்றோம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள வரப்ப இ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் எஃப்க்கு, திரும்ப வந்து டிக்ரிமெண்ட் ஆகுறப்ப எனக்கு அடுத்த ரோலையும் இ இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பிஹேவியர் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணாம இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can decrement like this. So I'll zoom in. Instead we can decrement like CNT equal to
இ மைனஸ் ஐ. ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணலாம். ஏன் இப்படி டிக்ரிமெண்ட் பண்ணணும், நான் ஒய் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே இங்க இல தான் என்னோட கவுண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறப்ப எனக்கு இ வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடும். அண்ட் தென் இந்த லூப் இன்னர் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ ஷுட் டிக்ரிமெண்ட் பை ஐ. ஸோ இ மைனஸ் ஐ, ஐயோட வேல்யூ இங்க என்ன, ஒன். ஸோ இ மைனஸ் ஒன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், டி வரும். ஓகேவா, டி வரும். அண்ட் தென் இ மைனஸ் டூ பண்ணுவோம் அதுக்கப்புறம் கரெக்டா, ஏன்னா அடுத்தது ஐயோக்கு வந்து வேல்யூ டூன்னு வரும். ஸோ இ மைனஸ் டூ அப்படின்னா எனக்கு வந்து சி வரும். டி சி பி ஏ ஸ்டார்ட் வித் இ. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூவா டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் தென் இங்க இ மைனஸ் இ அப்படின்னா எனக்கு வந்து ஆப்வியஸா ஜீரோ ஆயிடும். கோட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்க நம்ம என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட இன்டீஜர் வேல்யூ இஸ் 5 and then my counter, character counter, it starts with e. I'm having a for loop. For loop இருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகி i less than or equal to n i plus plus. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம், for loop இருக்கு. integer j equal to 1, j less than or equal to I, j plus plus. Now நான் இப்போ கவுண்டரை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். அண்ட் தென் கவுண்டரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன் ஃபார் ஈச் காலம். ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் பிளைனாக ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. சாரி, ஐ ஹாவ் a new line character ஸ்லாஷ் n. ஸோ இதை மட்டும் ரன் பண்ணால் என்ன வரும் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ எல்லா காலமுக்கும் இட் இஸ் இன்க்ரிமெண்டிங். இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே அந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்கும் இட் இஸ் இன்க்ரிமெண்டிங். நம்ம காலம் வைஸ் இன்க்ரிமெண்ட் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ரோ வைஸ் நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் ஐ. ஸோ யா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் பேட்டர்ன் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட். ஸோ now let us try to solve the 19th pattern. ஸோ இப்போ இந்த பேட்டர்னை கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். let us get some insights from it. ஸோ இந்த பேட்டர்னை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா we can divide it into டூ சப் பேட்டர்ன்ஸ் நம்ம பிரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ மேல இருக்கிறதோட எக்ஸாக்ட் மிரர் தான் கீழே இருக்க பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க பேட்டர்னை வந்து சால்வ் பண்றதுக்காக பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம நோட்டீஸ் பண்றப்ப we are going from like 1 2 3 4 and 5. ஸோ 5 ரோஸ் இருக்கு. ஓகே, now so we are having it like stars இருக்கு. So now let us try to solve the 19th pattern. So இப்போ இந்த பேட்டர்னை கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். let us get some insights from it. ஸோ இந்த பேட்டர்னை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா we can divide it into டூ சப் பேட்டர்ன்ஸ் நம்ம பிரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ மேல இருக்கிறதோட எக்ஸாக்ட் மிரர் தான் கீழே இருக்க பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்க பேட்டர்னை வந்து சால்வ் பண்றதுக்காக பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம நோட்டீஸ் பண்றப்ப we are going from like 1 2 3 4 and 5. ஸோ 5 ரோஸ் இருக்கு. ஓகே, now so we are having it like stars இருக்கு and then spaces and then stars. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கு. we have stars, we have spaces, we have stars. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்னை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் we should count like we should identify the pattern. என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்துட்டு இங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்டர்லைங்க என்ன இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். ஸோ லெட்ஸ் சே இந்த ரீஜன் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் skewed inverted triangle கரெக்டா. ஸோ இதுக்கான கோட் ஸ்னிப்பெட் என்னன்னு சொல்லி நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ட்ரை டு ரைட் தி pseudocode. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 ரோஸ்க்கான கோட் ஸ்னிப்பெட் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு தேவைப்படுறது இஸ் ஸ்டார்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்வெர்டட் skewed triangle. ஸோ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டூ தட்.
ஸோ இதை பண்றது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிள் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரீதியாக நம்ம பிரிண்ட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா 5 ரோஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபார் ஈச் ரோஸ் n மைனஸ் ஐ காலம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தோம் அப்படின்னா 5 மைனஸ் 0 காலம் இருக்கும், அதாவது 5 காலம் இருக்கும். செகண்ட் ரோல பார்த்தோம்னா 4 காலம், ஏன்னா n மைனஸ் 1 அப்படிங்கிறது 4 காலம். அண்ட் தென் 3 காலம், 2 காலம் அண்ட் 1 காலம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நவ் இது வந்துட்டு ஒரு சைடு இருக்கும், இது வந்து ஸ்டார்ஸ். கரெக்டா? இப்ப நம்ம ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸ்டார்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பேசஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஸ்டார் ஸ்பேசஸ் அண்ட் தென் ரோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு 5 ஸ்டார்ஸ் இருக்கு, அதாவது இந்த ரீஜியன் மட்டும் நான் சொல்றேன். ஓகே. 5 ஸ்டார்ஸ் இருக்கு. எத்தனை ஸ்பேசஸ் இருக்கு? 0 ஸ்பேசஸ். செகண்ட் ரோல எனக்கு 4 ஸ்டார்ஸ் இருக்கு, 2 ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ 4 ஸ்டார்ஸ் அண்ட் 2 ஸ்பேசஸ். தேர்ட் ரோல எனக்கு 4 ஸ்பேசஸ் அண்ட் 3 ஸ்டார்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபோர்த் ரோல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்டார்ஸ், 6 ஸ்பேசஸ் இருக்கு. அண்ட் தென் 8 ஸ்பேசஸ் ஹியர் ஃபார் த ஃபிஃப்த் ரோ வித் 1 ஸ்டார். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த பேட்டர்ன்ல, இந்த அப்பர் ரீஜியன்ல இருந்து நம்ம இன்டர்பிரட் பண்ணக்கூடிய டேபிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ இப்போ ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம், லைக் இங்கே ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டார்ஸ்க்கு அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஸ்பேசஸ் தான் வேணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஸ்பேசஸ் அப்படிங்கிறது இது என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது? இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஈவன் சீரீஸ். கரெக்டா? ஸோ நோட்டீஸ் தட் நம்ம ஐ வேல்யூ வந்து இங்க ரோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறது ஐ வேல்யூ கிடையாது, ஏன்னா ஐ வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நான் இதை ஐ வேல்யூவா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐ வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2, 3 அண்ட் தென் 4. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நவ் லெட் அஸ் ட்ரை டு write a pseudocode for the spaces. So integer k equal to இப்போ நான் இது வந்துட்டு let's say k starting from 1, k less than or equal to 2 times I. That's it, k plus plus. And then see out spaces. Okay. So இப்போ நமக்கு should come right after the stars. ஓகே. now stars கிடைச்சிருச்சு, ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு, திரும்ப நமக்கு வந்து ஸ்டார்ஸ் பேட்டர்ன் தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ we see that. now இந்த பேட்டர்னும் சேம் தான். ஓகே, நத்திங் டிஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் இங்க மேலே இருக்க அதே ஸ்டார்ஸ் பேட்டர்ன், ஸோ இந்த ஸ்னிப்பெட்டை எனக்கு கீழே காப்பி பண்ணினாலே போதுமானது. ஸோ ஸ்டார்ஸ் ஃபார் லூப் இருக்கு. டீச்சர் j equal to 1, j less than or equal to n minus I, j plus plus, see out star. And then ஒவ்வொரு ரோக்கும் we need a new line character. சரி. So that's it guys. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னாலே we'll be having our this region, upper region. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ திரும்ப சொல்லணும் அப்படின்னா ஸோ இது எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணிருக்கோம்னா ஸ்டார் ஸ்பேசஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இதை இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்கே எத்தனை ரோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அப்பர் ஹாஃப்ல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அண்ட் இன்வெர்டட் ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ஸ்கியூ ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இன்வெர்டட் ஸ்கியூ ட்ரையாங்கிள்கான ஸ்னிப்பட் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்பேசஸ். ஸோ ஸ்பேசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த இதில் இன்டர்பிரட் பண்ணப்ப ஈவன் சீரிஸ் தான் வந்து ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம். ஸோ ஐ ஹவ் யூஸ்ட் திஸ் ஃபார்முலா 2 into I. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் ஏன் ஆட் சீரிஸ்க்கு வந்து 2i plus 1 யூஸ் பண்றோம், ஏன் வந்து ஈவன் சீரிஸ்க்கு வந்து 2i யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் திரும்ப நம்ம வந்து பார்த்தோம்னா அதே ஸ்டார் பேட்டர்னை வந்து பிரிண்ட் பண்றோம், இன்வெர்டட் ஸ்கியூ ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு ஃபார் லூப் இருக்கு. I equal to 0, I less than n, I plus. ஸோ அவுட்டர் லூப் கரெக்டா இருக்கு. இன்னர் லூப் போயிடுவோம். less than n minus I, j plus plus, star. ஸோ நியூ லைன் கேரக்டர் கிரியேட் ஆயிடும். ஸோ ஸ்டார்ஸ் முடிஞ்சு. now spaces.
ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பேசஸ் ஷுட் பி ஈவன் சீரிஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஈவன் நம்பர் ஆஃப் காலம்ஸில் ஃபார் ஈச் ரோ அப்படின்னு சொல்லி. ஸோ கே ஈக்குவல் டு 1, k less than or equal to 2 times I, k plus plus. So notice that first row ல வந்துட்டு நமக்கு 0 column 0 ஸ்பேசஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா இங்க I வேல்யூ 2 into I அப்படின்னு நம்ம யூஸ் பண்றதால ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வா இருக்கு. ஸோ 2 times I அப்படின்றப்ப நமக்கு இங்க வேல்யூ 0 ஆயிரும். சின்ஸ் ஸ்டார்டிங் வந்து நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால அண்ட் 1 இஸ் நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2i அப்படின்றதால உங்களுக்கு வந்துட்டு நம்ம அதனால தான் வந்து இங்க 0 யூஸ் பண்ணியிருக்கோம் rather than 1. Okay, now spaces and again stars. So stars pattern இதே pattern தான். So I can simply copy that. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். அண்ட் யா, ஸோ நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் ரீஜியனு நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரீஜியன் நமக்கு கிடைச்சிருச்சு. நவ் கீழே இருக்கிற ரீஜனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சி. ஸோ இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 மொத்தமா 5 காலம்ஸ் இருக்கு. ஸோ 5 rows இருக்கு. ஸோ n is equal to 5 and then there should be a for loop I less than ஸோ இதுக்கு வந்து நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஏன் ரீசன் நான் கூட சொல்றேன். I less than or equal to n I plus plus. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது வந்துட்டு ஒரு ஸ்கியூடு ட்ரையாங்கிள் கரெக்டா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப் இன்டீஜர் j equal to 1, j less than or equal to I, j plus plus, then see out the stars. ஸோ இப்போ எனக்கு ஸ்டார்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தேவைப்படுறது ஸ்பேசஸ். நோட்டீஸ் தட் இங்க அப்படியே அதோட மிரர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து 8 ஸ்பேசஸ் இருக்கணும் அண்ட் தென் 6 ஸ்பேசஸ், 4 ஸ்பேசஸ், 2 ஸ்பேசஸ், 0 ஸ்பேசஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் லூப் எடுத்துப்போம். இன்டீஜர் கே ஈக்குவல் டு, ஸோ இங்க நம்ம வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் கரெக்டா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, கே வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், லைக் k less than or equal to 2 times n minus I அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஏன் வந்துட்டு 2 times n minus I. ஸோ நோட்டீஸ் தட் எனக்கு இந்த லோவர் சப், அதாவது இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய லோவர் ரீஜியன் இதுல நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ என்னோட ரோ இங்க இருக்கு, அதாவது I வேல்யூ, அண்ட் தென் எனக்கு வந்துட்டு ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 ஸ்பேசஸ் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல 8 ஸ்பேசஸ், ஃபர்ஸ்ட் ரோல 8 ஸ்பேசஸ், செகண்ட்ல பார்த்தோம்னா 6 ஸ்பேசஸ், தேர்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்பேசஸ், ஃபோர்த் ரோல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்பேசஸ், ஃபிஃப்த் ரோல வந்து பார்த்தோம்னா 0 ஸ்பேசஸ். இந்த மாதிரி தான் எனக்கு வந்து தேவைப்படுது. நம்மளுக்கு தெரியும் நம்மளோட n வேல்யூ இஸ் 5. ஓகே, அண்ட் நோட்டீஸ் தட் நான் ஏன் இந்த I வேல்யூ வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்பேசஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூவே 8ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னோட n மைனஸ் I அப்படின்னு நான் இங்க கொடுக்குறப்ப, இப்போ எனக்கு 0ல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு I வேல்யூ அப்படின்னா 5 மைனஸ் 0 வில் பி 5 அண்ட் அதை 2ஆல மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா 10 ஸ்பேசஸ் வந்துட்டு விழ ஆரம்பிச்சிடும், விச் ஐ டோன்ட் வாண்ட். ஸோ அதனால தான் நான் இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் k less than or equal to 2 times n minus I. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க வந்து 2 times n minus I அப்படின்றத நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 1ல இருந்து என்னோட k வேல்யூ 2 times n minus I வரைக்கும் போகுது. ஸோ
இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 4 into 2 which is equal to 8. இதுதான் நமக்கு தேவைப்படுற ஸ்பேசஸ். ஸோ 1ல இருந்து 8 வரைக்கும் எனக்கு ஸ்பேசஸ் வந்து பிரிண்ட், அதாவது 1ல இருந்து 8 டைம்ஸ் வரைக்கும் டோட்டலா எனக்கு ஸ்பேசஸ் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் 2 into 5 minus 2 which is equal to 2 into 3 which is 6, and then 2 into 5 minus 3 which is 4, 2 into 5 minus 4 which is 2, and then 2 into 5 minus 5 which is 0. ஸோ இதனால தான் நம்ம இங்கே இதை இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் k plus plus incrementing see out the spaces. now இப்போ எனக்கு திரும்ப ஸ்டார்ஸ் தேவை. ஸோ இதே கோடு தான். ஸோ இந்த கோடை தான் நான் அப்படியே திரும்ப இங்கே ரைட் பண்ண போறேன். for loop integer j equal to 1, j less than or equal to 1, j plus plus see out stars, and then for every row வந்துட்டு எனக்கு அடுத்த லைன்ல பிகின் ஆகும் அப்படின்னால I'm going to have a new line character. ஸோ n லைன் யூஸ் பண்ண எண்டல் n லைன் நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் C++ல. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த கோட் ஸ்னிப்பட், இந்த சூடோ கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கரஸ்பாண்ட்ஸ் டு த லோவர் ரீஜன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண அப்பர் ரீஜனையும் லோவர் ரீஜனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு, அதாவது ஜாயின் பண்ண கம்பைன் பண்ணோம் அப்படின்னாலே we will get the resultant pattern. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்ததே நான் வந்துட்டு இன்னொரு லூப் கிரியேட் பண்றேன். ஃபார் மை ரோஸ் I less than or equal to n, I plus plus. now stars. so for loop la integer j equal to 1, j less than or equal to I, j plus plus. okay, now we will be printing the star. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ஸ்பேசஸ் வேணும். for loop integer j, ஸோ k-னே வச்சுப்போம் நம்ம கன்வென்ஷன் படி. starting from 1, k less than or equal to capital N minus I multiplied by 2, k plus plus. see out spaces. அதுக்கப்புறமா again going to have the same snippet. அதே skewed triangle நான் print பண்ண போறேன், அவ்வளவுதான். and then for each row it should begin in a new line. so let's run this. so yeah, that's it guys. நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. so this pattern problem is also solved. yep, pattern. so இப்போ நம்ம இந்த 28th pattern சால்வ் பண்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். so before that I'll just erase this. இல்லை இதுக்கு erase பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. so first let us look into this snippet. Let's look into this pattern. so இந்த pattern analyze பண்றப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா this is much similar to the previous pattern. ஸோ நம்ம இங்க பார்த்தா அதே பேட்டர்ன் தான். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் இந்த லோவர் ரீஜியன் மேல போயிருக்கு, அண்ட் தென் இந்த அப்பர் ரீஜியன் பார்த்தோம்னா கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த ரீஜியன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போன பேட்டர்ன்ல இருந்த லோயர் ரீஜியன், அதாவது இந்த ரீஜியன். ஸோ ஃபார் பெட்டர் ஐ வில் ரிமூவ் திஸ், பெட்டர் விசிபிலிட்டிக்காக. ஸோ இந்த ரீஜியனும் இங்க இருக்கக்கூடிய ரீஜியன், அதாவது 28th பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய அப்பர் ரீஜியன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம். அண்ட் தென் தி அப்பர் ரீஜியன் ஆஃப் 19th பேட்டர்ன் அண்ட் 20th பேட்டர்ன் ஓட லோவர் ரீஜியன் ரெண்டுமே பார்த்தோம்னா சேம்.
ஸோ ஜஸ்ட் நம்ம கோடு அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் நம்ம 19th பேட்டர்னுக்கு பார்த்ததை ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு 28th பேட்டர்ன் வந்து கிடைச்சிடும். ஸோ நவ் லெட் அஸ் டூ தட். ஸோ இப்போ எனக்கு 19th பேட்டர்னோட கோட் ஸ்னிப்பட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் திஸ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்வாப் them. ஸோ லோவர் ரீஜியனை நான் மேலே கொண்டு போயிடுறேன். யா ஸோ இங்கே இருக்கிற ஸ்னிப்பட் பார்த்தோம்னா லோவர் ரீஜியன் அண்ட் தென் கீழே இருக்கிறது அப்பர் ரீஜியன் ஆஃப் 19th pattern. So now let us run this. Yeah. So நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண கோட் நமக்கு கிடைச்சிருச்சு. That's it. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.